வேர்ல்டு வார் 2 அப்படிங்கிற லெசன் பார்த்துட்ருக்கோம். நான் மகாலட்சுமி. வார் இன் தி ஏஷியா பசிபிக் ரீஜன். ஸோ வேர்ல்டு வார் 2 பொறுத்த வரைக்கும் ஏஷியா பசிபிக் ரீஜன்லையும் நடந்துகிட்ருக்கு, யூரோப் ரீஜன்லையும் நடந்துகிட்ருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் யூரோப் ரீஜனில் வார் நடக்கும்போது என்னெல்லாம் ஆச்சுன்றதை பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து வார் இன் ஏஷியா பசிபிக் ரீஜன். ஸோ ஏஷியா பசிபிக் ரீஜனில் வார் சமயத்தில் என்னெல்லாம் நடந்ததுன்னு தான் இதில் பார்க்க போகிறோம். ஜப்பான் ஹேட் என்டர்ட் விஷன்ஸ் ஆஃப் அ க்ளோரியஸ் எம்பையர். ஸோ ஜப்பான் இந்த சமயத்தில், இந்த வேர்ல்டு வார் 2 உடைய சமயத்தில் ஒரு பெரிய விக்ட்ரிஸ் அடையக்கூடிய ஒரு பெரிய எம்பையராக வந்து இது உருவெடுக்க ஆரம்பிச்சிருச்சு. வெரி மச் ஆன் தி சேம் லைன்ஸ் ஆஸ் ஹிட்லர். எப்படி ஹிட்லர் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாரோ, ரொம்ப வந்து பெரிய ஒரு விஷனுக்குள்ளே வந்தாரோ, அந்த மாதிரி ஜப்பானும் வந்து ஒரு பெரிய வளர்ச்சி வந்து அடைஞ்சிச்சு இந்த வேர்ல்டு வார் 2 சமயத்தில். த ஜாப்பனீஸ் ஆர்மி இன்வேடட் மஞ்சூரியா இன் 1931. ஸோ 1931 மஞ்சூரியா அப்படிங்கிற இடத்த வந்து இவங்க ஆக்கிரமிச்சிடுறாங்க. Though China appealed to the League of Nations, this act of aggression did not attract the attention of United States or Britain. ஸோ சைனா என்ன பண்ணி, இந்த மஞ்சூரியன்றது சைனாவுடைய பிளேஸ். ஸோ அதுதான் வந்து இப்போ ஜாப்பனீஸ் ஆர்மி வந்து கைப்பற்றிடுச்சா. ஸோ இவங்க அப்பீல் பண்ணுறாங்க. லீக் ஆஃப் நேஷன்ஸ்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. இப்போ வேர்ல்டு வார் 1 நடந்தது. வேர்ல்டு வார் 1 நடந்ததுக்கப்புறம் இனிமேல் இந்த மாதிரி வாரெலாம் வரக்கூடாது, எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் ஒன்றா சேர்ந்து உட்காந்து தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உருவானது தான் லீக் ஆஃப் நேஷன் சொல்கிறாங்களா. இப்போ அங்கே போய் அப்பீல் பண்ணுறாங்க, சைனா போயிட்டு இந்த மஞ்சூரியன் இன்வேட் ஆனத கதையை சொல்லி. அப்போ என்னாச்சு அப்படின்னா, பெரிய ஒரு அட்ராக்ட் வந்து கொடுக்கல யார், யுனைடெட் ஸ்டேட்ஸும் பிரிட்டனும் லீக் ஆஃப் நேஷன்ஸில். இன் 1937 ஜப்பான் இன்வேடட் சீனா. ஸோ மறுபடியும் என்ன பண்ணுச்சு, 1937 சைனாவை ஆக்கிரமிச்சிருச்சு. அப்போ சைனாவை போய் அது ஆக்கிரமிச்ச உடனே சீஸ்டு பெய்ஜிங். சீஸ்டுனா கைப்பற்றிடுச்சு. ஸோ பெய்ஜிங் அப்படின்ற பிளேஸையும் கைப்பற்றிடுச்சு. இப்போ நம்ம பெய்ஜிங் அப்படின்னு சொல்கிறது அப்போது இந்த 1937 பீக்கிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதோட பேர். விச் ஹேட் ட்ரெடிஷ்னலி பீன் தி கேபிட்டல் ஆஃப் சைனா. ஸோ இந்த பீக்கிங் அப்படிங்கிற அந்த இடம் தான் வந்து காலங்காலமாக சைனாவுடைய கேபிட்டலாக இருந்த ஒரு இடம். The region around Shanghai was also captured. ஸோ ஷங்காய் அப்படிங்கிற அந்த இடமா அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளையும் வந்து இந்த ஜப்பான் வந்து கைப்பற்றுச்சு. அண்ட் நான்ஜிங் த கேபிட்டல் வாஸ் கேப்சர்ட் அட் தி எண்ட் ஆஃப் தி இயர். ஸோ நான்ஜிங் அப்படிங்கிற ஒரு இடமும், அதாவது அது கேபிட்டல். ஸோ அதையும் வந்து அந்த வருஷத்துடைய கடைசியில் ஆக்குப்பை பண்ணிட்டாங்க, கேப்சர் பண்ணிட்டாங்க, பிடிச்சு வச்சுட்டாங்க. த ஜாப்பனீஸ் ஆர்மி indulged in the biggest slaughter எவர் நோன் இன் ஹிஸ்ட்ரி ஆஃப் நான்ஜிங். ஸோ நான்ஜிங் அப்படிங்கிற பிளேஸில் நடந்த ஒரு எவ்வளோ பெரிய வார்லேயும் பார்த்திங்கன்னா இந்த ஜாப்பனீஸ் ஆர்மி வந்து ரொம்ப மோசமான ஒரு உயிரில் வந்து கொன்னுச்சு. இங்கே ஸ்லாட்டர் அப்படின்னா உயிர்களை வந்து கொல்றது. ஸோ இந்த ஜப்பான் ஆர்மி என்ன பண்ணுது, அந்த நான்ஜிங் அப்படிங்கிற இடத்துல நிறைய உயிர்களை வந்து எடுத்துட்டாங்க. சிவிலியன்ஸ் வேர் கில்ட் இன் மாஸ் ஃபார் ஸ்போர்ட்ஸ். ஸோ சிவிலியன்ஸ், அதாவது பொதுமக்கள் சொல்லுவாங்க இல்லையா, அவங்கள வந்து ஒரு விளையாட்டுக்காகலாம் நிறைய பேரை கொண்டு இருக்காங்க. அண்ட் ஆல் ஃபீமேல்ஸ் ஃப்ரம் சில்ட்ரன் டு ஓல்டு, எல்லா பெண்களையும், குழந்தைங்கள்லேருந்து ஆரம்பித்து வயசான வரைக்கும் வேறு டார்ச்சர் அண்ட் கில், அவங்கள எல்லாரையும் ரொம்ப டார்ச்சர் பண்ணி கொண்டாங்க ஜாப்பனீஸ் ஆர்மி. ஸோ குவாங்சாவ் கேண்டான் அப்படிங்கிறது, இந்த குவாங்சாவுக்கு கேண்டான் சொல்லியிருக்காங்க. அண்ட் மெனி அதர் பார்ட்ஸ் ஆஃப் சீனா வேர் ஓவர் ரன். ஸோ இந்த கேண்டன் இன்னும் நிறைய பகுதிகள், சைனாவை சார்ந்த நிறைய பகுதிகளை வந்து இவங்க இன்வைட் பண்ணாங்க. ஓவர் ரன் அப்படின்னா எல்லாமே கைப்பற்றிட்டாங்கன்னு அர்த்தம். த சைனீஸ் ஆர்மி அண்டர் சியாங் காய் ஷேக் ரீட்ரீட்டட் டு த வெஸ்ட் டு த ஹில்லி கண்ட்ரி. ஸோ இந்த சைனீஸ் ஆர்மி என்ன பண்ணுச்சு, யாருடைய கண்ட்ரோலில் அப்போ இருக்காங்க அப்படின்னா சியாங் காய் ஷீக் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா, வெஸ்ட் டைரக்ஷன், அந்த ஹில் கண்ட்ரியுடைய வெஸ்ட் டைரக்ஷனுக்கு போயிடுச்சு. ஃப்ரம் வேர் த கண்டினியூ டு ஃபைட் தி ஜப்பான். ஸோ அங்கே இருந்துக்கிட்டே அந்த ஹில் மலையாக இருந்தக்கூடிய அந்த கண்ட்ரிலேருந்து இவங்களுடைய சண்டையை வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஜப்பானோட, சைனீஸ். Pearl Harbour 1941. On December 1941, Japan attacked American naval installations in Pearl Harbour, Hawaii without warning. ஸோ டிசம்பர் 1941 என்ன பண்ணுறாங்க, ஜப்பான் வந்து அமெரிக்கனுடைய நேவல் இன்ஸ்டாலேஷன்ஸ் அப்படின்றது அந்த நேவிக்கு சம்மந்தப்பட்ட எல்லா திங்ஸையும் வந்து உருவாக்குறது, அந்த ஷிப்ஸ், அந்த பெரிய பெரிய வார்ஷிப்ஸ் எல்லாம் உருவாக்கக்கூடிய அந்த இடம், அந்த நேவல் இன்ஸ்டாலேஷன்ஸ். அது எங்கன்னா பேர்ல் ஹார்பர் அப்படிங்கிற ஹார்பரில் ஹவாயின்றது யுஎஸ் உடைய ஒரு ஸ்டேட்டு, பசிபிக் ஓஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் வந்து ஹவாய். ஸோ அங்கே இருக்கக்கூடிய பேர்ல் ஹார்பர் அப்படிங்கிறத என்ன பண்ணுறாங்க, வார்னிங்கே கொடுக்காம வந்து அட்டாக் பண்ணுறாங்க. யார், ஜப்பான் பண்ணுறாங்க. தி ஐடியா வாஸ் டு கிரிப்பிள் அமெரிக்காஸ் பெசிஃபிக் ஃப்ளைட். ஸோ அவங்களுடைய ஐடியா என்ன, இந்த ஜப்பானுடைய ஒரு ஐடியா என்னென்னா, எப்படியாவது இந்த அமெரிக்காவை சார்ந்த அந்த பசிபிக் ஓஷனில் இருக்கக்கூடிய இவங்களுடைய ஆர்மி இருப்பாங்களே, நேவிஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்கள வந்து நம்ம செயலிழக்க வச்சிடணும்
அப்படின்றது தான் இந்த ஜப்பானுடைய நோக்கம். ஸோ அதனால தான் போய்ட்டு அவங்க மேலே அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ தட் ஜப்பான் would not face any opposition in its offensive against சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ். ஸோ இப்படி பண்ணிட்டா இவங்களை வந்து செயலிழக்க வச்சிட்டோம் அப்படின்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸில் இந்த ஜப்பான் எது செஞ்சாலும் அவங்கள வந்து இவங்க எதிர்க்க மாட்டாங்க, அமெரிக்கன்ஸ் வந்து எதிர்க்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து ஜப்பான் மக்களுக்கு இருந்தது, ஜப்பான் ஆர்மிஸ்க்கு வந்து இருந்தது. மெனி பேட்டில் ஷிப்ஸ் அண்ட் நியூமரஸ் ஃபைட்டர் பிளேன்ஸ் வேர் டெஸ்ட்ராய்டு. ஸோ நிறைய போர் கப்பல்கள், பிளெயின்ஸ், போர் செய்யக்கூடிய அந்த பிளெயின்ஸ் எல்லாம் வந்து நிறைய இவங்க என்ன பண்ணுறாங்க, ஜப்பான் வந்து டெஸ்ட்ராய் பண்ணிச்சு, அழிச்சிருச்சு. த யுனைடெட் ஸ்டேட்ஸ் டிக்ளேர்ட் வார் ஆன் ஜப்பான். ஸோ இவங்களை சீண்டுனதுனால என்ன ஆச்சு, ஜப்பான் தேவையில்லாமல் இவங்க மேலே வந்து சீன்றதுனால யுனைடெட் ஸ்டேட்ஸ் என்ன பண்ணுச்சு, ஜப்பான் மேலே வார் தொடுத்துட்டாங்க. ஸோ போர் வந்து அறிவிச்சிட்டாங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸ் போரில் இறங்குற உடனே பிரிட்டனும் சைனாவும் என்ன பண்ணிச்சு, ஏற்கனவே சைனாக்கும் ஒரு பெரிய பாதிப்பு இவங்களால் ஜப்பானால் நடந்துகிட்ருக்கு. ஆல்ரெடி பிரிட்டன் வந்து சஃபர் பண்ணிகிட்டு இருந்தாங்களா, ஸோ சைனீஸ் வந்து சஃபர் பண்ணிகிட்ருக்காங்க பிரிட்டன். ஸோ இப்போ பிரிட்டன், யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் சைனா இப்போ என்ன செஞ்சாங்க, ஒன்றா சேர்ந்துக்கிட்டாங்க. இவங்க ஒரு அலைஸ் ஆகிட்டாங்க. இப்போ ஒன்றா சேர்ந்துட்டு இவங்களுடைய இதிலேருந்து ஒரு பக்கம் ஃபைட் பண்ணுறாங்க. திஸ் brought together both the ஏஷியா பசிபிக் அண்ட் யூரோப்பியன் வார் இன்ட்டு ஒன் காமன் காஸ். ஸோ இதுதான் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த பேர்ல் ஹார்பர் 1941 நடந்தது தான் காரணம். யூரோப்பில் நடந்த அந்த பிரச்சனையிலையும் ஏஷியா பசிபிக்கில் நடந்த பிரச்சனையிலையும் ஒன்றா சேர்ந்து ஒரு பொதுவான ஒரு காரணமாக கொண்டு வந்துருச்சு இந்த வேர்ல்டு வார் 2க்கு. Most importantly, it brought the United States with its enormous resources into the war as a part of the allies. ஸோ இப்போ இவங்க 3 பேரும் சேர்ந்து அலைஸில் வந்து நிற்கும் போது இப்போ 3 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்து ஹெல்ப் பண்ணிக்கணும். இவங்கள்ட்ட இருக்கிறது அவங்கள்ட்ட கொடுத்து ஹெல்ப் பண்ணணும் இல்லையா. அப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸ் என்ன பண்ணுச்சு, தங்கிட்ட இருக்கிற ஒரு அதிகப்படியான ரிசோர்ஸ், அந்த வார் ரிசோர்ஸஸ்லாம் வச்சுருந்தாங்களே, இவங்க தான் சப்ளையே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா பிரிட்டனுக்கு. ஸோ சப்ளை பண்ணுறவங்களே அவ்வளோ சப்ளை பண்ணும்போது இப்போ வச்சுருக்கவங்க எவ்வளோ வச்சுருப்பாங்க. ஸோ மொத்தத்தையும் எடுத்துகிட்டு வந்து வாரில் அவங்க காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க தன்னுடைய பவரை. ஜாப்பனீஸ் அக்ரெஷன் இன் சவுத் ஈஸ்ட் ஏஷியா. ஸோ சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா, the Japanese had spectacular success in their plan to extend their empire throughout சவுத் ஈஸ்ட் ஏஷியா. ஸோ சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுடைய அந்த மொத்த இடத்துலையும் ஜப்பானுடைய ஆட்சி செலுத்தணும் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு கனவோடு இவங்க இருக்காங்க. குவாம், த ஃபிலிப்பைன்ஸ், ஹாங்காங், சிங்கப்பூர், மலேசியா, த டச் ஈஸ்ட் இண்டீஸ், அதாவது இந்தோனேஷியா அண்ட் பர்மா ஆல் ஃபெல் டு ஜாப்பனீஸ். ஸோ இந்த நாடுகள் எல்லாமே ஜப்பானுடைய கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. பேட்டில் ஆஃப் மிட்வே அண்ட் பேட்டில் ஆஃப் குவாடால்கெனால் 1942. The US Navy defeated the Japanese Navy in the Battle of Midway. ஸோ பேட்டில் ஆஃப் மிட்வே அப்படிங்கிற இடத்துல யூஎஸ் நேவி என்ன பண்ணுச்சு, ஜாப்பனீஸுடைய நேவியை தோற்கடிச்சிச்சு. விட் டர்ன் தி டைட் இன் ஃபேவர் ஆஃப் அலைஸ். ஸோ இப்போ ஜப்பானுடைய நேவி வந்து தோற்றதுனால இப்போது இவங்களுக்கு வெற்றி அடைஞ்சிச்சு, அலைஸ்க்கு வந்து இப்போ வெற்றி அடைஞ்சிட்டாங்களே, அதான் டர்ன் தி டைடல் இன் ஃபேவர் அப்படின்னா அவங்க பக்கம் இப்போது காத்தடிக்க ஆரம்பிச்சிச்சு சொல்கிறோமா, தட் இஸ் அந்த மாதிரி. த பேட்டில் ஆஃப் குவாடல்கெனால் இன் தி சாலமன் ஐலண்ட்ஸ் வாஸ் அ கம்பைன்ட் அஃபென்சிவ் இன்வால்விங் தி ஆர்மி அண்ட் தி நேவி. ஸோ இந்த நேவி இது பண்ணிட்டு இருக்கும்போது என்னது, சாலமன் ஐலாண்ட் அப்படிங்கிற அந்த தீவில் நடந்த இந்த சண்டையை பொறுத்த வரைக்கும் ஆர்மியும் நேவியும் ஒன்றா சேர்த்து போர் செஞ்ச ஒரு விஷயந்தான் இது. அண்ட் லாஸ்டட் ஃபார் செவரல் மந்த்ஸ், நிறைய மாதங்கள் வந்து இந்த போர் இந்த இடத்துல போர் நடந்துகிட்டே இருக்குது. போத் வேர் க்ரஷிங் டிஃபிட்ஸ் ஃப்ரம் தி ஜப்பான். ஸோ இந்த இடத்துல ஆர்மியும் ஒரு பக்கம், நேவியும் ஒரு பக்கம், ரெண்டு பக்கமும் ஒன்றா சேர்ந்து ஜாப்பனீஸ்க்கு நிறைய டிஃபீட்ஸ், நிறைய தோல்விகள் வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஆஃப்டர் திஸ் தி அமெரிக்கன் ஃபோர்ஸஸ் were able to retake the Philippines. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, ஃபிலிப்ஸை இப்போ அமெரிக்கா வந்து அவங்களோட கண்ட்ரோலுக்கு ரிட்டர்ன் எடுத்துக்கிட்டாங்க ஜாப்பனீஸ் கிட்ட இருந்து. கிராஜுவலி தி ஜாப்பனீஸ் வேர் ஓவர்டர்ன் ஆஃப் மோஸ்ட் ஆஃப் their conquered territory. எந்த இடத்தெல்லாம் இந்த ஜாப்பனீஸ் போயிட்டு போர் செஞ்சு தன்னுடைய கைக்கு எடுத்துக்கிச்சோ அது எல்லாமே வந்து அவங்க கையிலேருந்து மீட்டு எடுத்துக்கிட்டாங்க. In 1944, the combined British and Indian armies were able to push back the Japanese who attempted to invade the northeast of India. ஸோ நம்மளுடைய நார்த் ஈஸ்ட் கண்ட்ரிஸ், அந்த 7 சிஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த இடத்தையும் வந்து இவங்க ஆக்கிரமிச்சுக்க ட்ரை பண்ணியிருக்கும் போது அப்போ என்ன பண்ணுச்சுன்னா, பிரிட்டிஷ் ஆர்மியும் இந்தியன் ஆர்மியும் ஒன்றா சேர்ந்து அவங்கள வெளியே அனுப்புகிறாங்க 1944. தென் அலாங் வித் தி சைனீஸ் தே புஷ் தி ஜாப்பனீஸ் அவுட் ஆஃப் பர்மா. ஸோ சைனீஸோட ஒன்றா சேர்ந்து பர்மாவிலிருந்து ஜாப்பனீஸை வெளியே அனுப்புகிறாங்க. அண்ட் லிபரேட்டட் மலாயா அண்ட் சிங்கப்பூர். ஸோ மலாயாவையும் சிங்கப்பூரையும் இண்டிபெண்ட்டாக ஃப்ரீடமாக அவங்கள விட்டுட்டாங்க. Hiroshima and Nagasaki, August 1945. As a top secret project using the latest scientific advances, the US developed an atomic bomb immensely more powerful than conventional explosives. இங்கே explosives அப்படின்னா அந்த வெடிக்கக்கூடிய விஷயங்கள்,
வெடி மருந்துகள் வெடி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எக்ஸ்ப்ளாசிவ் சொல்லுவோம். ஸோ இது ரொம்ப டாப் சீக்ரெட்டாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன அப்படின்னா நிறைய சயின்டிஃபிக்குடைய அட்வான்ஸ்மெண்ட் எல்லாம் யூஸ் பண்ணி யூஎஸ் என்ன பண்ணுது, அட்டாமிக் பாம் வந்து தயாரிக்குது. அது ரொம்ப பவர்ஃபுல். சாதாரண ஒரு எக்ஸ்ப்ளோசிவ்ஸோட இந்த அட்டாமிக் பாம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். த ஜாப்பனீஸ் ஜென்ரல்ஸ் ரெஃப்யூஸ் டு சரண்டர் அண்ட் ஃபைனலி ஸோ இப்போ ஜாப்பனீஸ்க்கு வார்னிங் கொடுக்குது யூஎஸ் சரண்டர் ஆக சொல்லி. ஆனால் அவங்க சரண்டர் ஆகலை. ரெஃப்யூஸ்டுனா சரண்டர் ஆகலை அப்படின்றாங்க. அண்ட் ஃபைனலி த யூஎஸ் ட்ராப்ட் அன் அட்டாமிக் பாம் இன் ஹிரோஷிமா. ஸோ ஹிரோஷிமா அப்படிங்கிற இடத்துல கடைசியாக இவங்க சொல்கிற பேச்சை கேட்கலன்றதுனால யூஎஸ் என்ன பண்ணுது, அட்டாமிக் பாம்பை ஹிரோஷிமா மேலே போட்டுருச்சு. ஆஸ் தி ஜாப்பனீஸ் ஸ்டில் ரெஃப்யூஸ் டு சரண்டர். ஸோ ஹிரோஷிமா மேலே பாம் போட்டதுக்கப்புறமும் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா சரண்டர் ஆக ஒத்துக்கலை. ரெஃப்யூஸ்னால் ஒத்துக்கலைன்னு அர்த்தம். ஸோ சரண்டர் ஆக ஒத்துக்கலை. அப்போ இன்னொரு பாம் என்ன பண்ணாங்க, நாகாசாக்கி அப்படிங்கிற இடத்துல ட்ராப் பண்ணுறாங்க. another bomb was dropped on Nagasaki. Japan ultimately announced surrender. ஸோ இப்போது ஹிரோஷிமாவில் போட்டாங்க, நாகசாகியில் போட்டாங்க. 2 இடத்துலையும் போட்டதுக்கு அப்புறமா என்ன பண்ணுச்சு, இப்போ ஜப்பான் இறங்கி வந்துட்டு சரண்டர் ஆச்சு. எப்போது 15 ஆகஸ்ட் 1945. இந்த டேட் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளுடைய இண்டிபெண்டன்ஸ். பட் வருஷம் வேறு 1947, நம்ம அவங்க வந்து 1945. அண்ட் ஃபார்மலி சைன்ட் 2 September 1945 bringing an end to the war. ஸோ கடைசியாக செப்டம்பர் 2ஆம் தேதி 1945 சைன் பண்ணி வேர்ல்டு வார் 2 மொத்தமாக ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸோ இஃபெக்ட்ஸ் ஆஃப் தி வார், இந்த வேர்ல்டு வார் 2னால என்னெல்லாம் ஆச்சு, அதோடைய எஃபெக்ட் எப்படி இருக்குது அப்படின்னா, நியூ ஜியோ பொலிட்டிக்கல் பவர் அலைன்மெண்ட். ஸோ பொலிட்டிக்கலாகவும் வந்து புதுசாக ஒரு அலைன்மெண்ட் ஏற்பட்டுருச்சு. ஜியாலஜிக்கலாகவும் இப்போ ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரியோட கண்ட்ரோலுக்கெல்லாம் போச்சு வந்துச்சா. ஸோ அது வந்து பொலிட்டிக்கல். ஜியாலஜிக்கலாகவும் பார்த்திங்கன்னா மேப்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாற்றி வரைய வேண்டிய ஒரு சூழல் வந்து ஏற்பட்டுச்சு. வேர்ல்டு வார் 2 சேஞ்ச் த வேர்ல்டு இன் ஃபண்டமெண்டல் வேல்ஸ். ஸோ நிறைய வகையில் வந்து வேர்ல்டு வார் 2 வந்து உலகத்தையே வந்து மாற்றுச்சு. த வேர்ல்டு வாஸ் போலரைஸ்ட் இன்ட்டு 2 மெயின் பிளாக்ஸ். ஸோ வேர்ல்டே வந்து 2 மெயின் பிளாக்காக வந்து நிற்குது. அதாவது சூப்பர் பவர்ஸ் வந்து லீட் பண்ணுற மாதிரியான விஷயம் 2 பிளாக்காக வந்து நிற்குது. அதில் ஒரு சூப்பர் பவர் யாருன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸும், இன்னொரு சூப்பர் பவர் யார் அப்படின்னா சோவியட் யூனியனும். ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து ஆன்டி கம்யூனிஸ்ட் ஐடியாலஜிஸோடு இருந்தது. ரஷ்யாவில் பார்த்திங்கன்னா யூரோப் வந்து கம்யூனிஸ்டாகவும் நான் கம்யூனிஸ்ட் அப்படின்ற ஒரு 2 விஷயமாக மாறிடுச்சு. ஸோ மெயினாக வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் என்னாச்சு, 2 சூப்பர் பவர்ஸ் உருவாயிட்டாங்க. ஒன்று சோவியட் ரஷ்யா, இன்னொன்று யுனைடெட் ஸ்டேட்ஸ். நியூக்ளியர் ப்ரோலிஃபரேஷன். யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் தி சோவியட் யூனியன் entered into a race to have more nuclear powered weapons. ஸோ இப்போ 2 சூப்பர் பவர்ஸ் உருவாயிட்டாங்களா, யுனைடெட் ஸ்டேட்ஸும் சோவியட் யூனியன். இங்கே சோவியட் யூனியன்றது ரஷ்யா. ஸோ இப்போ என்ன ஆச்சு, இப்போ இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நியூக்ளியர் பவர் வெப்பன்ஸ்க்கு மேலே இப்போ கான்சன்ட்ரேஷன் இவங்களுக்கு போக ஆரம்பிச்சு. அட்டாமிக் பாம் மாதிரியான விஷயங்கள் வந்து இவங்க கான்சன்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தே பில்ட் அ லார்ஜ் ஸ்டாக் பைல் ஆஃப் சச் வெப்பன்ஸ். ஸோ அந்த மாதிரி பயங்கரமான சேதத்தை உருவாக்கக்கூடிய அந்த போர்க்கருவிகளை வந்து நிறைய ஸ்டாக் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டாக் பைல் அப்படின்னா நிறைய அவங்க வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, தயாரிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங் ஸ்கை ராக்கெட்டட் இன் மெனி கண்ட்ரி. ஸோ டிஃபென்ஸ்க்காக போருக்காக செலவழிக்கக்கூடிய அந்த செலவினம் வந்து நிறைய இருந்தது. இங்கே ஸ்கை ராக்கெட்டிங் அப்படின்னா என்னென்னா வான அளவுக்குன்னா அது பெரிய விஷயம் இல்லையா. ஸோ நிறைய பணத்தை வந்து போர்க்கருவிகளுக்காக செலவு பண்ண ஆரம்பிச்சிச்சு நிறைய நாடுகள். இன்டர்நேஷ்னல் ஏஜென்சிஸ். ஸோ இந்த வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் நிறைய உலகளாந்த அந்த நிறைய இன்டர்நேஷ்னல் ஏஜென்சிஸ் வந்து உருவாயிடுச்சு. அதில் பர்டிகுலராக சொல்லணும்னா யுனைடெட் நேஷன்ஸ் இன்ன வரைக்கும் எக்ஸிஸ்டிங்கில் இருக்குது. த வேர்ல்டு பேங்க் வி ஹாவ் அண்ட் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டும் இருக்குது. கேம் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ் ப்ரொவைடிங் அ ஃபோரம் ஃபார், இங்கே ஃபோரம் அப்படின்னா மீட்டிங், ஃபோரம் ஃபார் கண்ட்ரீஸ் லார்ஜ் அண்ட் ஸ்மால். பெரிய பெரிய கண்ட்ரீஸ், சின்ன கண்ட்ரீஸ், பெரிய பெரிய சின்ன மீட்டிங்ஸ் எல்லாம் அடிக்கடி இவங்க வச்சு இது பண்ணிக்கிட்டே இருக்காங்க, கைட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. Colonial powers were forced to give independence for former colonies in the process of decolonization. Decolonization அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்து யாரெல்லாம் வந்து மற்ற நாடுகளை ஆக்கிரமிச்சிட்டு இருந்தாங்களோ அவங்களெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி அந்தந்த நாடுகளுக்கு சுதந்திரம் கொடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து கொண்டு வந்தாங்க வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம். அதாவது டீகாலனைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து மற்ற நாடுகளுடைய கண்ட்ரோலில் வச்சுருக்காங்களோ அவங்களெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு யார் இண்டிபெண்டன்ஸ் வாங்கினதுன்னா இந்தியா தான் இதில் ஃபஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் ஆகிச்சு. ஸோ வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் ஃபஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் அச்சீவ் பண்ண ஒரு நாடு எதுன்னா நம்மளோட இந்தியா was the first to achieve independence. Thanks for watching my video. Take care.